ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சுதா? இதோ கேட்டுக்கோ. நம்ம பீட்டர் ஒரு ஆடி பாட்டுருங்க, அதான் ஃபாரினருங்க ஒஸ்தி ஏரியாலாம் தாவந்தூன்னு புச்சிருந்தப்போ வேற ரூட்டுக்கு போக சொல்ல நம்ம ஏரியா வந்துக்கிறானுங்க. பார்த்ததும் புச்சு போச்சு. ஆஹா, ஏரியா ஜிலோனுக்குது, இதை புச்சி போட்டா நம்ம ஜாபுக்கும் தோதா இருக்குன்னு நினைச்சுக்கிறானுங்க. யாராண்ட போய் இதை கேட்கலாம்னு யோசிக்க சொல்ல சென்னப்ப நாய்க்கிறாண்ட தான் இது வாங்கிக்கலாம்னு பிள்ளைங்க கைடு குத்துக்கிறானுங்க. உடனே தூரமாருங்க எல்லாம் பொட்டி பொட்டியை தூக்கினு நாய்க்கராண்ட வந்தாங்க. நம்ம நாய்க்கிற வேல் நாய்க்கிற மாதிரி 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்புலன்னு பிலாசபி விட்டுன்னு ஊரை குத்துட்டாரு. 1639 ஆகஸ்ட் மாசம் 22 வாக்குல பிரான்சிஸ் டே நாயக்கராண்டு ஊரை வாங்கினாரு. அப்பால நாயக்கரோட பிள்ளைங்க எல்லாம் வந்து பார்பா இந்த ஊருக்கு 9 பேர் தான் வைக்கணும்னு ஒத்த கால நின்னானுங்க. ஆனா அதனால என்னப்பானு அவர் பெரிய ஊருக்கு வச்சுக்கினாங்க. வில், புலி, மீன் ஆகிய சின்னங்கள் இருப்பதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள் தான். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சென்னை மாநகராட்சியின் கொடி கடல், கப்பல், 3 சிங்கங்கள், 2 மீன்கள் கொண்டதாக இருந்தது. 3 சிங்கங்கள் பிரிட்டிஷ் அரசாங்க சின்னமாகும். கடல், கப்பல், மீன்கள் சென்னை கடற்கரை பட்டணம் என்பதை காட்ட சேர்க்கப்பட்டவை. நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு மாநகராட்சியின் கொடி சின்னம் மாற்றப்பட வேண்டிய அவசியம் வந்தது. இதற்கான குழுவில் இருந்த மாப்போசி ஐயா அவர்கள் தனது தமிழரசு கழகத்தின் கொடியில் இருந்த சேர, சோழ, பாண்டிய சின்னமான வில், புலி, மீன் சின்னங்களை சென்னை மாநகராட்சி கொடியிலும் பொறிக்க பரிந்துரை செய்தார். இன்று வரை மாப்போசி ஐயா அவர்கள் பரிந்துரை செய்த கொடியே சென்னை மாநகராட்சியின் கொடியாக தெரிகிறது. நாள் அக்டோபர் 3. இந்த நாளிலே இதே அக்டோபர் 3 1995 ஆண்டு சிலம்பு செல்வர் என்று சொல்லப்பட்ட மாப்போ சிவஞானம் மறைந்தார். மயிலாப்பூர் பொன்னுசுவாமி சிவஞானம் என்பதுதான் அவருடைய முழு பெயர். சென்னையிலே சால்வன் குப்பத்திலே 1906 ஆண்டு பிறந்தார். மிகவும் வறுமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். பள்ளிக்கு சென்று படிக்கக்கூட முடியவில்லை. ஆகவே 3ஆம் வகுப்போடு அவருடைய கல்வி முடிந்தது. அதன் பின்னே சின்ன சின்ன வேலைகள் செய்து பொருள் ஈட்டி குடும்பத்துக்கு அவர் உதவியாக இருந்து வந்தார். அப்படித்தான் ஒரு அச்சகத்தில் வேலை கிடைக்கும்போது தான் அவருடைய படிப்பு, புத்தகங்கள் வாசிப்பு என்பது தொடர்கிறது. அதன் மூலம் பல்வேறு புத்தகங்களை படிக்கின்றார். சிலப்பதிகாரத்தின் மீது ஒரு தனி ஆர்வம் ஏற்பட்டு ஆராய்ச்சி மேற்கொண்டு அதை பல்வேறு உரையாற்றிய காரணத்தினால் சிலம்பு செல்வர் என்று அவர் பெயர் பெற்றார். அன்றைய காலகட்டம் சுதந்திர போராட்டம் மேலோங்கியிருந்த காலகட்டம் என்பதால் இவரும் இயல்பாகவே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுகிறார். காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸிலே சேர்ந்து போராட்டங்களிலே பங்கு கொள்கிறார். கிட்டத்தட்ட 700 நாட்களுக்கு மேல் இவர் சிறையில் இருந்த காலகட்டங்களிலெல்லாம் அந்த நேரத்தை புத்தகம் படிப்பது, எழுதுவது என்று பயனுள்ள வகையிலே தன்னுடைய நேரத்தை செலவிட்ட காரணத்தினால் அவர் பழுத்த தேசியவாதியாகவும் தமிழ் ஆர்வலராகவும் அவர் மலர்ந்தார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இதை மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று போராடி பெற்றுத்தந்தார். இந்த சென்னையை ஆந்திராவோடு இணைக்க வேண்டும் என்று மொழிவாரி மாநிலம் பிரிக்கின்ற பொழுது ஆந்திராக்காரர்கள் சென்னை எங்களுக்குத்தான் சேர வேண்டும் என்று கோரிய போது இவர் போராடி சென்னையை தமிழ்நாடு தக்க வைத்து கொண்டார். திருப்பதியை கூட தமிழ்நாடு இணைக்க வேண்டும் என்று தான் அவர் விருப்பப்பட்டார். ஆனால் அது நடக்கவில்லை. திருத்தணி நம்மோடு சேர்ந்தது. அதே போலத்தான் கன்னியாகுமரியும் செங்கோட்டையும் கேரளாவுக்கு போகாமல் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பதற்கு இவர் பாடுபட்டு இங்கே இணைத்து கொடுத்தார். எழுத்திலே ஆர்வம் உண்டு என்பதால் சிலப்பதிகாரத்தை பற்றி நிறைய கட்டுரைகள், புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பாரதியார் எழுத்தின் மீது அபிமானம் உண்டு. பாரதியார் பற்றி பல நூல்கள் எழுதியிருக்கிறார். வ.உ.சி பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். வள்ளலார் பற்றி எழுதியிருக்கிறார். திருவள்ளுவர், திருக்குறள் ஆகியவை பற்றி கட்டுரை எழுதியிருக்கின்றார். இப்படி பல்வேறு விதமான கட்டுரைகளை எழுதினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி இவர் எழுதிய புத்தகம் ஆதாரபூர்வமானது என்பதால் பி.ஆர். பந்துலு அவர்கள் சிவாஜியை வைத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் இயக்குவதற்கு காரணமாக இருந்தது. அப்பழுக்கற்ற தேசியவாதி, தமிழை முன்னிறுத்தி தமிழில் பெயர் வைக்க வேண்டும், தமிழ் மீது ஆர்வம் உடையவர் என்றாலும் கூட இவர்
சமஸ்கிருதத்தை மிகவும் மதித்தார். வருந்தத்தக்க விஷயம் என்னென்றால், இந்த திராவிட புரட்டர்கள் இவரையும் அசிங்கப்படுத்த தவறவில்லை. இவர் தேசியவாதியாக ஜாதியம் கடந்திருந்தாலும் கூட இந்த திராவிடர்களுடைய சிந்தனை என்ன என்றால், சாதி மறுப்பு என்கின்ற போர்வையிலே ஒவ்வொருவருடைய சாதியையும் நோண்டி பார்த்து அதை அசிங்கப்படுத்துவது வேலை. அந்த வகையிலே மாப்போசி அவர்கள் நாடார் இனத்தை சார்ந்தவர் என்று சொல்லி ஈவே ராமசாமியும் கேலி செய்ததை ஒரு இடத்திலே இவர் குறிப்பிட்டு வருத்தப்படுகிறார். இவர்களெல்லாம் என்ன பித்தலாட்டக்காரர்கள்! ஒரு பக்கம் சாதி மறுப்பு என்கின்றார்கள், இன்னொரு பக்கம் ஒவ்வொரு சாதியையும் குறிப்பிட்டு இவர்கள்தான் சாதியை வளர்க்கிறார்கள் என்று கூட மாப்போசி வருத்தப்படுகிறார். அப்படி ஒரு அப்பழுக்க தேசியவாதியை கூட அசிங்கப்படுத்தி தான் இந்த திராவிடம். ஆனால் இவர் ஆங்கிலம் வளர்த்த மூடப்பழக்கம் என்று சொல்லி இங்கிலீஷ்காரன் நமக்கு சொன்ன சில தேவையற்ற பழக்க வழக்கங்களை என்ன சுட்டி காட்டுகிறார். திராவிடம் என்பதே பொய், ஆரியம் என்பதெல்லாம் பொய் என்று சொன்னவர் தான் நம்முடைய மாப்போ சிவஞானம். தன்னுடைய இறுதி காலம் வரையில் தேசியவாதியாக வாழ்ந்து மறைந்தவர் மாப்போ சிவஞானம் அவர்கள். அவரை நாம் பெருமையோடு இன்று நினைவு கூறுவோம். 1935 குடியரசு நாளிதழோட தலையங்கத்துல தமிழ் மொழியோட எழுத்துக்களை சீர்திருத்தணும் அப்படின்னு எழுதியிருந்தாரு. எளிமையா எழுதுறதுக்காகவும் அச்சடிக்கிறதுல இருக்கிற சிரமங்களை குறைக்கிறதுக்காகவும் 15 தமிழ் எழுத்துக்கள்ல சீர்திருத்த மாற்றங்களை முன்மொழிந்தார் பெரியார். பெரியாரோட இந்த தமிழ் மொழி சீர்திருத்தத்தை அவர் இறந்து 5 ஆண்டுகளுக்கு பின்னால அக்டோபர் 1978 அரசாணையில கொண்டு வந்த பெருமை முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரையே சேரும். இன்னைக்கு இருக்கிற தமிழ் எழுத்துக்களை சீரமைச்சது பெரியார் தான். அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம தமிழை அச்சடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க பெரியாரிஸ்டுகள். ஆனா அது உண்மை கிடையாது. அதை பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல 1915 தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்புல வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா நடத்திய ஞானபனு அப்படிங்கிற ஏட்டுல ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையில யானை துதிக்கை போல இருக்கும் எழுத்துக்களுக்கு பதிலா ரா, ரோ, நா, நோ என்று எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு யானை துதிக்கை போன்ற சுழிக்கு பதிலா இரட்டை கொம்பையும் ஒற்றை கொம்பையும் 1930 குமரன் அப்படிங்கிற இதழோட ஆசிரியரான முருகப்பா பயன்படுத்தினாரு. அதன் பிறகு 1931 தான் குத்தூசி குருசாமி அப்படிங்கிறவர் முன்மொழிந்திட பெரியாரும் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை வலியுறுத்தியதோடு தன்னோட குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகள்ல அதை பயன்படுத்தி வந்தாரு. இப்படி பெரியார் செஞ்சது தமிழ் மொழியின் மீது உள்ள பற்றால கிடையாது. அவரோட குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகளை அச்சிடுவதற்கு எளிமையா இருக்கும் அப்படின்னு தான் இந்த சீர்திருத்தங்களை ஏத்துக்கிட்டாரு. கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது. அது எல்லாமே ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த எழுத்துக்கள் தான். அதற்கான கல்வெட்டு சான்றுகளும் இருக்கு அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகரும் சொல்லியிருக்காரு பெரியார். அதே போல காமராசர் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரான போது தமிழ்நாட்டில் ஒரு பச்சை தமிழின் அமைச்சரவை ஏற்பட்டிருப்பது நமக்கு ஒரு பெருமை. நீ ஒரு கன்னடியன், அப்படி இருக்க நீ எப்படி தமிழர்களுக்கு தலைவனா இருக்க முடியும் என்று என்னை கூட கேட்டார்கள். தமிழன் எவனுக்கும் அந்த தகுதி இல்லையப்பா என்று நான் அதற்கு விடை சொன்னேன். ஒரு தமிழன் இன்னொரு தமிழன் உயர்வதை பார்த்து பொறுத்து கொள்ள மாட்டான் என்பதே அதற்கு காரணம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா பெரியாரோ தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் அப்படின்னும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னும் தமிழுக்கு பதிலா ஆங்கிலத்திலே பேசுங்கள் எழுதுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இப்படி செய்யறதன் மூலமா எப்படி தமிழ் வளரும்? இப்படி பெரியார் என்னமோ பெரியார் தான் அந்த சம்பவத்தை. பெண்களும் சிறுவர்களும் அந்த கிராமத்தின் கடைசியில இருந்த ராமையா அப்படிங்கிறவரோட குடிசைக்கு போனாங்க. அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் பதுங்கி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வெறியர்கள் அந்த வீட்டை அப்படியே வெளியில தாள் போட்டு வீட்டின் கூரையில பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வீடு மலமலன்னு எரிய ஆரம்பிச்சது. உள்ள இருந்து வெளியே ஒண்ணு வந்து விழுந்தது. என்னன்னு பார்த்தா ஒரு குழந்தை. தாய் எரிஞ்சாலும் பரவாயில்ல, தன்னோட குழந்தை தப்பிக்கட்டுமே அப்படின்னு உள்ள இருந்து ஒரு தாய் அந்த குழந்தையை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. ஆனா வெளியே இருந்த மிருகங்களோ அந்த குழந்தையை வெட்டி மறுபடியும் தூக்கி அந்த நெருப்பிலேயே போட்டிருக்காங்க. இப்படி சாதி வெறியால ஒரு மிகப்பெரிய படுகொலை நிகழ்த்தப்பட்டதை கண்டிச்சு ஒட்டுமொத்த தமிழகமே கொதிச்சு போயிருந்துச்சு. அப்போ சாதியை ஒழிச்சதா சொல்லப்படுற ஈவேராவோ மிகப்பெரிய போராட்டத்துல குதிச்சிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. அதாவது விவசாயிகள் கொடுக்கிற கூலியை வாங்கிட்டு போகணும், கூலி உயர்வு கேட்க கூடாது அப்படின்னு பண்ணையாளர்கள் பக்கம் நின்னாரு ஈவேரா. முதுகுளத்தூர் கலவரத்தின் போது முத்துராமலிங்க தேவரை கைது செய்யணும் அப்படின்னு எழுதின இதே ஈவேரா தான் 44 பேர் எரிச்சு கொண்ட கோபாலகிருஷ்ண நாயுடுவை கைது செய்யணும் அப்படின்னு ஒரு வரி கூட எழுதல. காரணம் சாதி பாசமும் இனப்பாசமும் தான். அது மட்டும் இல்லாம ஈவேரா தஞ்சாவூர் பகுதிக்கு போறப்ப எல்லாம் கோபாலகிருஷ்ண நாயுடு வீட்டுல தான் தங்குவாராம். அந்த அளவுக்கு ஈவேராவும் இந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவும் நண்பர்கள். We are going to study. எழுத்தாளர் தப்பிச்சாரு கோபாலகிருஷ்ண நாயுடு. இதை பொறுக்க முடியாத கீழ்வன்மனையை சேர்ந்த சிலர் ஒன்னு சேர்ந்து கோபாலகிருஷ்ண நாயுடுவை வெட்டி கொன்னாங்க. இப்படி இறந்து போன 44 பேர் நினைவா அந்த குடிசை இருந்த பகுதியில் ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கு.
இப்படி சாதி வெறியால ஒரு மிகப்பெரிய படுகொலை நிகழ்த்தப்பட்டதை கண்டிச்சு பஞ்சமி நிலத்தில் முரசொலி அலுவலகம் உள்ளதாக பாமக நிறுவனர் தெரிவித்த புகாரில் 20 நாட்களாகியும் மூலப்பத்திரத்தை மு.க. ஸ்டாலின் வெளியிடாதது ஏன் என பாமக தலைவர் திரு ஜி.கே. மணி கேள்வி எழுப்பியுள்ளார். முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் இருப்பதாகவும் அதனை மீண்டும் ஒப்படைத்தால் மகிழ்ச்சி அடைவதாகவும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக முரசொலி அலுவலகத்தின் பட்டாவை வெளியிட்ட மு.க. ஸ்டாலின் இதுவரை மூலப்பத்திரத்தை வெளியிடாமல் உள்ளார். இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ள பாமக தலைவர் திரு ஜி.கே. மணி நாள் முதல் பாமக நிறுவனர் எழுப்பிய கேள்விகளை சுட்டிக்காட்டியுள்ளார். முரசொலி நிலம் பஞ்சமி நிலம் அல்ல, தனியார் நிலம் என்றால் அதற்குரிய ஆவணங்கள், நிலப்பத்திரங்கள் எங்கே என ராமதாஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு இதுவரை மு.க. ஸ்டாலின் பதிலளிக்கவில்லை என ஜி.கே. மணி குறிப்பிட்டுள்ளார். 1960களில் வாங்கப்பட்ட அஞ்சுகம் பதிப்பகத்திற்கு சொந்தமான நிலத்திற்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு பெறப்பட்ட பட்டாவை அவசரமாக வெளியிட்ட ஸ்டாலின் மூலப்பத்திரத்தை ஏன் வெளியிடவில்லை என்றும், இதனால் இந்த விவகாரத்தில் உண்மை எது என தெரிந்துவிட்டது என்றும் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். தமிழகம் காத்திருப்பதாகவும் திரு ஜி.கே. மணி குறிப்பிட்டுள்ளார்.